இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் கொலோசையர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைத்த சமாதானம். வெறும் காலோடு பல மைல் தூரம் நடந்து பாத யாத்திரை செல்கிற பக்தர்களை பார்த்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். அவர்களிடம் போய் பேசியிருக்கிறீர்களா? நான் பலரிடம் போய் பேசியிருக்கிறேன். எதற்காக பாத யாத்திரை செல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறேன். பெரும்பாலான மனிதர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்களுடைய மனதில் சமாதானம் இல்லை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய தரிசனத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். கால்கள் எல்லாம் புண்ணாகி கடவுள் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்த பக்தர்களையும் பார்த்து நான் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் கிடைத்து விட்டதா என்று. அமைதியாக அவர்கள் சிரிப்பதை பார்த்து அவர்கள் தேடி போன சமாதானம் கிடைக்கவில்லை என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அனைவருடைய கால்கள் பல மைல் தூரம் நடந்ததினால் புண்ணாகி இருப்பதை என்னிடம் காட்டியிருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். நாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவதில்லை. ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாருங்கள் என்று ஜெபித்து விட்டு நம்முடைய சொந்த காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மீது கரிசனை உள்ள ஆண்டவர் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இன்றுள்ள சூழ்நிலையில் நம்முடைய வீடுகளிலும் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. போராட்டங்கள் புயல் காற்றை போல வருகின்றன. பல சமயங்களில் துவண்டு போய் விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்முடைய மனதில் நிம்மதியையும் அவர் கொடுக்கிறார். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று பாருங்கள். நாம் பாத யாத்திரை போவதில்லை, எவ்விதத்திலும் நம்மை வருத்திக் கொள்வதும் இல்லை. உபவாச ஜெபத்திற்கு கூட நன்றாக மூச்சு முட்டு சாப்பிட்டு விட்டு வருபவர்கள் இருக்கிறார்கள். பல தவறுகள் நம்மிடம் இருந்தும் நம்மீது மனம் இறங்கி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமாக பேசிய வீண் வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் ஆண்டவரிடம் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். பின்பு காயப்படுத்தினவர்களிடமும் கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானம் கொடுப்பார். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு பின்னால் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடவே கூடாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பவர், சமாதானத்தை கெடுப்பவர் அல்ல. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை பிசாசுக்கு தான் உண்டு. அதே சமயம் பிசாசை தோற்கடித்து நிரந்தர சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு தான் உண்டு. ஆகவே ஆண்டவரிடமிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக மட்டும் நாம் இல்லாமல் சமாதானம் இல்லாத இடங்களில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாகவும் நாம் செயல்பட வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நிரந்தர சமாதானத்தை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீர்தான் எங்களுடைய சமாதான பிரபு. ஆண்டவரே, கூடுமானால் எல்லா மனிதரிடத்திலும் நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்ய வேண்டுமானால் நீர் எங்களுக்கு மெய்யான சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பா, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த சமாதானத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க, மற்றவரிடத்திலும் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்த தேவரீ தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, உலகத்திலே சண்டை போடுகிறவர்களாக நாங்கள் இல்லாமல், எதற்கு எடுத்தாலும் கோபித்துக் கொள்பவர்களாக இல்லாமல், அற்ப காரியங்களுக்காக எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து போய்விடாமல் நிலையான சமாதானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மோடு கூட பேசி, உம்மோடு கூட உறவாடி, உம்மிடத்திலிருந்து மெய்யான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ மனிதர்கள் சமாதான குறைவினால் பேசாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் அவரிடத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தவும் தேவரீ தாமே எங்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தோடு, நீர் கொடுக்கிற உண்மையான சமாதானத்தோடு கூட இந்த உலகத்திலே உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவரீ தாமே கிருபை பாராட்டுவீராக.
இயேசு கிறிஸ்து என்கிற பலவீன நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.